தவேகாவினுடைய தலைவர் விஜய், நடிகர் விஜய், இப்படி பலதரப்பட்ட பேச்சு இருந்தபொழுது விஜயோடைய கடைசி படம் தளபதி 69 என்னவா டைட்டில் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நான் கூட சொல்லிட்டு இருந்தேன். நாளைய தீர்ப்பாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவருடைய முதல் படம் அது கடைசி படம் போது நாளைய தீர்ப்பு, அந்த நாளைய தீர்ப்பு டைட்டில் கூட அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பொருத்தமான ஒரு டைட்டிலாக இருக்குது வந்து. அப்புறமா மக்கள் நாயகன், மக்களாட்சி என்னென்னோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இதோ வந்துடுச்சு ஜனநாயகன் அப்படின்னு. பிரமாதமான ஒரு போஸ்டர் லுக்கு, அப்படி நின்று அந்த ஒரு செல்ஃபி எடுத்த ஒரு ஸ்டில்லு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்க வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோடு இருக்கிறாங்க. இந்த லுக்கை பார்க்கும்போது நிறைய பேருக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வரும். எனக்கும் வந்திருக்குது அதே தான். ஏன்னா பிகில் படத்து சமயத்தில் ஏஜிஎஸ் நிறுவனம், அதனுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் ரெய்டு நடத்தினாங்க. அந்த ரெய்டின் பொழுது நீங்கள் விஜய்க்கு கொடுத்த சம்பளம் வேறு, அதாவது டாக்குமெண்ட்டில் கொடுத்தது வேறு, நிஜமான சம்பளம் வேறு, அதனால் அவர்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறையினர் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. பொதுவாக வந்து விசாரிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, ஒரு சம்மன் அனுப்புவாங்க. சம்மன் அனுப்பிச்சு நேரில் ஆஜராக சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அந்த சமயத்தில் அவசரமாக விஜயை நேர்லேயே விசாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஏன் அப்படி நேர்லேயே விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அழுத்தம்லாம் இருந்தது. நெய்வேலி நிலக்கரை சுரங்கத்தில் மாஸ்டர் படத்தினுடைய படப்பிடிப்பில் அப்படி ஜேன்னு ஒரு கூட்டம் வந்து நெய்வேலி சுற்றி உள்ள பண்ருட்டி, கடலூர், பாண்டிச்சேரி இங்கெல்லாம் ரசிகர்கள் வெளியே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு இனோவா காரில் வருமான வரித்துறையினர் போய் நினைப்போம், அங்கேருந்த பாதுகாப்பு வீரர்கள்லாம் உள்ளே விட முடியாதுங்க, இது எங்கள் பகுதி தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னா அவங்க உயர் அதிகாரிகிட்டலாம் பேசி கண்டிப்பாக விஜய்கிட்ட விசாரிச்சே ஆகணும் அப்படின் பொழுது அவர் கூட சொன்னது என்னென்னா, நான் கண்டிப்பாக வரேன் சார், நான் ஷூட்டிங் மும்முரமாக போயிட்டு முக்கியமான காட்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்தமாதிரி நெய்வேலி நிலக்கரை சுரங்கத்தில் அனுமதி வாங்கி படப்பிடிப்பு நடத்துறது பெரிய விஷயம், அதனால் வெயிட் பண்ணுங்கன்னா அதெல்லாம் முடியாதுங்க, கண்டிப்பாக விசாரிச்சே ஆகணும் அப்படின்பொழுது சரி ஓகே என் காரில் வரேன் அப்படின்னா, உங்கள் காரில் கிடையாது, என் காரில் தான், எங்கள் காரில் தான் வந்தாகணும், நீங்கள் எங்கள் காரில் தான் வந்தாகணும். உங்களுடைய பனையூர் அலுவலகம், நீலாங்கரை வீடு, சாலிகிராமத்தில் உள்ள வீடு அத்தனையும் நாங்கள் வந்து சோதனை நடத்தணும், நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின் பொழுது தான் விஜய் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டார். வந்து என்ன காரணம் ஏன் அப்படின்ட்டு பேசும்போது இல்லை கண்டிப்பாக வந்தாகணும்னு. பொதுவாக வந்து சம்மன் அனுப்பி அதன் பிறகு விசாரணைக்கு வர சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய கேஸாக இருந்தால் மட்டும்தான் வந்து ரொம்ப அதிருபதியாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இமீடியட்டாக கூப்பிட்டுட்டு வருவாங்க. விஜய் ஒரு மாசான நடிகர், ஒரு படப்பிடிப்பு தளத்தில் வெளியே வந்து ஆயிரக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த படப்பிடிப்பு தளத்தினுடைய முக்கியமான காட்சி எடுத்துக்கும் பொழுது அதை பிரேக் பண்ணிட்டு வந்து தான் ஆகணும் பொழுது இதன் பின்னணியில் அரசியல் அழுத்தம் இருக்கிறதா அப்படின்னு நிச்சயமாக இருந்தது அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்தது. ஏன்னா அவருடைய முந்தைய படங்களில் இந்த ஜிஎஸ்டி சம்மந்தமான, ஒன்றிய அரசினுடைய ஜிஎஸ்டி சம்மந்தமான வசனங்களே டேரிங்காக பேசுனது தான். அதில் கோபமாயிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் பிகில் படத்தினுடைய சம்பளத்தை கொண்டு வந்து விஜய் ஒரு அழுத்தம் கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அந்த நேரம்தான் விஜய் என்ன பண்ணாருன்னா, கோபம்தான், எல்லாருக்கும் இருக்கிற கோபம்தான். கோபத்தை எப்படி வெளிக்காட்டுவது? நான் ஒரு சாதாரண ஆள் கிடையாதுங்க, எனக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கீங்களா, அல்லது வந்து நார்த்துலேருந்து வந்திருக்கீங்களா, தமிழ்நாட்டில் வந்திருக்கீங்களா தெரியாது, என்னுடைய செல்வாக்கை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி கடன்னு ஒரு யூனிட் வேன் மேலே, படப்பிடிப்பு தளத்தில் வைத்துள்ள ஒரு யூனிட் வேன் மேலே ஏறி ஒட்டு மொத்தமாக இருந்த அந்த ரசிகர்கள் முன்னாடி ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்திருப்பார். அந்த செல்ஃபி வந்து பெரிய வைரல் ஆச்சு. அந்த சமயத்தில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட புகைப்படம் அதுதாங்க வந்து. அதை தான் கொண்டு வந்து இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்காக டைட்டிலே ஜனநாயகன் வச்சாச்சு. செம்ம மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே இருந்த விஷயம் என்னென்னா, இது எந்த படத்துடைய ரீமேக்காக இருக்கும்? ஏன்னா எச் வினோத் உள்ளே வந்துட்டார். நம்ம தெரியும் வந்து தீரன் அதிகாரம் 1, அப்புறம் வந்து சதுரங்க வேட்டை, இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து ஒரு நிஜ சம்பவத்தை, ஒரு செய்தித்தாளில், ஒரு செய்தி ஊடகத்தில் வந்த ஒரு நிஜமான சம்பவத்தை வைத்து ரொம்ப பிரமாதமாக இயக்குன ஒரு இயக்குனர் எச் வினோத். இப்போவும் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்குள் வரப்போகிறார். 2026 தேர்தலை தமிழக வெற்றி கழகம் சந்திக்கப் போகிறது, முதல் தேர்தல். அந்த தேர்தலுக்கு விஜய்க்கு இந்த படம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் நான் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தேன். இது தாவேகாவினுடைய பிரச்சார படமாக இருக்குமா, இல்லது விஜயோடைய அரசியலை முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரு கதையாக இருக்குமா? அதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து பாலகிருஷ்ணா நடித்த பகவத் கேசரி அந்த படத்தினுடைய ரீமேக் அப்படின்னாங்க. எனக்கு கூட அதை நம்புற மாதிரி இல்லை. மேபி அதுதான் அடித்து சொல்லிட்டு இருந்தோம், எல்லாம் யூகம் தான். ஆனால் சத்தியமாக பகவத் கேசரி கிடையாதுங்க. இந்த லுக்கை பார்த்து தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் தாண்டி பெரிய வைப் என்னென்னா, தொடர்ச்சியாக விஜய் மீது வைத்து இருக்கிற அந்த குற்றச்சாட்டு, இவர் வந்து ஜோசப் விஜய், அப்புறம் வந்து இவர் வந்து அதாவது உலகத்தில் உள்ள பாதிரியார்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் ஃபண்டு போட்டு இவரை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து நிறுத்தியிருக்காங்க.
இது வந்து கிறிஸ்துவ அமைப்புகள்லாம் சேர்ந்து இவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்ட்டு ஒரு முத்திரை குத்தி இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு மத விஷயத்துக்குள்ளே அடக்க பார்த்தாங்க. திரும்ப நான் விஜய் தான், இளைய தளபதி தலைவர் விஜயோடைய அரசியல் பயணம் ஏறக்குறைய அவருடைய அரசியல் பயணம் வந்து மிகச் சரியாக போயிட்டுருக்கு. அதுக்கு மிக சரியான உதாரணம் சொல்லணும்னா பரந்தூர் விமான நிலைய போராட்டம் வந்து 910 நாட்களாக அங்கே அந்த ஊர் மக்கள் வந்து, அதுவும் 12-13 கிராம மக்கள், ஏகனாபுரம் கிராம மக்கள் தங்கள் பகுதிக்கு விமானம் நிலையம் தேவையில்லை, எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய விவசாயம், எங்களுடைய நிலங்கள் அத்தனையும் போகுது, எங்களுக்கு அப்படியேப்பட்ட விமான நிலையம் வேணாம், எங்களை விட்டுருங்க, எங்கேயாவது போய்ங்க அப்படின்னு 910 நாட்களாக அந்த கிராம மக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. 35 தலைவர்கள், ஒரு அம்மா பேசுறாங்க, 35 தலைவர்கள் இது வரைக்கும் வந்திருக்காங்க. வந்த விஷயம் அந்த அளவுக்கு பெரிய ஊடகங்களில் போய் சேரல. ஆனால் விஜய்னு ஒரே ஒரு ஒத்த மனுஷன் வந்த பிறகுதான் நேஷனல் சேனல் முழுக்க பத்திக்கிச்சுங்க. விஜயோடைய அந்த அரசியல் பயணம் மிக சரியான பயணம். சரி, பரந்தூரில் வந்தார், 10 நிமிஷம் பேசினார், அவருன்னு இறங்கி மக்கள் குறையை கேட்டார், ஆகப்பட்ட விமர்சனங்கள்லாம் இருந்தது, வந்தார் பேசினார் 10 நிமிஷம், ஓகே, அதெல்லாம் தாண்டி சரி. இந்த படம் கடைசி படம் ஜனநாயகன். ஏன்னா இனிமேல் தளபதி 69 சொல்லக்கூடாது. ஜனநாயகன் எந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்கும்னு இன்னும் யூகிக்கவே முடியல. குறிப்பாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், இன்னும் நிறைய பேர், பிரியாமணி, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. வினோத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, தயவு செய்து எந்த படத்தினுடைய ரீமேக்கையும் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் சமகால செய்திகள், சமகால அரசியல்கள், குறிப்பாக பத்திரிகையில் பரபரப்பாக வந்த விஷயங்களை நீங்கள் படமாக எடுத்துக்கீங்க. சொல்லணும்னா தீரான அதிகாரம் 1 படத்தினுடைய லைன் என்னென்னா, பவாரியா கொள்ளைக்காரர்கள் நெடுஞ்சாலை பகுதிகளில் தொடர்ந்து உள்ளே பூந்து அடித்து ஆள் இல்லாத வீட்டில் சர்ற மாதிரியா கொடூரதனமான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அது சட்டப்பேரவையில் பெரிய இதுவாகிடுச்சு. ஆளுங்கட்சி எம்எல்ஏ உடனடியாக இந்த டீமை, இந்த கொள்ளை கூட்டத்தை பிடிச்சே ஆகணும்னு அப்பொழுதைய காவல்துறை அதிகாரி ஜாங்கிட் தலைமையில் அப்பொழுதைய முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்க. அதுதாங்க தீரன் அதிகாரம் 1 அப்படியே கொண்டு வந்தது. சதுரங்க வேட்டை நமக்கு தெரியும், வந்து பேப்பரில் வந்தது. இந்த மண்வெளி பாம்பு, அப்புறமா வந்து இருடியம், அப்புறம் வந்து மண்ணை வந்து பொண்ணாக்குறேன், இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைலாம் இருக்குங்களா. இந்த தில்லாலங்கடி வேலை பண்ணி அதாவது வந்து ஒரு ஆசையை காட்டி மக்களுடைய மனிதனுடைய அந்த பலவீனத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன மாதிரியான ஒரு கேம் விளையாடுறாங்க, இது மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு மிக தெளிவாக எடுத்திருந்தார். துணிவு படம் கூட ஒரு அஜித்துக்கு ஒரு மாசான ஒரு படம். அது கூட வந்து பஞ்சாபில் நடந்த ஒரு பேங்க் கொள்ளையை அடிப்படையாக வைத்து சூப்பராக வந்து ஒரே செட்டுக்குள்ளே எடுத்திருந்தார். இப்போ வினோத்திற்கு இது மிக மிக முக்கியமான படம். தளபதி 69 இனிமேல் சொல்லக்கூடாது, ஜனநாயகன். இது முக்கியமான படம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இது விஜயோடைய கடைசி படம்ன்றாங்க. 70வது படம் இருக்கா இல்லையான்னு மேபி தெரியல. ஒரு கடைசி படமாக இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய டேபிள் ப்ராஃபிட் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுங்க. நிச்சயமாக டேபிள் ப்ராஃபிட். ஒரு ஓடிடி ரைட்ஸ், சேட்டலைட்டு, ஆடியோ, அதை தாண்டி மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும். விஜயோட கடைசி படத்தில் அப்படி என்ன தான் பண்ணியிருக்காரு. அவர் 2026 அரசியலுக்கான ஒரு முக்கியமான படமாக இருக்குமா, இந்த படத்தில் அவர் அரசியல் சம்பந்தமான விஷயம் என்ன பேசியிருக்காரு, என்ன பேச போகிறாருன்ற ஒரு எதிர்பார்க்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா தெரிக்க விடுவாங்க. மேபி கண்டிப்பாக வந்து இங்கே அதுக்கான ஷோ வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஜனநாயகன் அதாவது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கக்கூடிய படமாக இருக்கும்னு நமக்கு தெரிய வருது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.